ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தன்டிக் சவுத். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பிரியாணி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சீரக சம்பா சேர்த்து வேணாலும் பண்ணலாம். அரிசியை 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். எப்போவுமே பிரியாணி பண்ணுறப்ப அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை ஊற வச்சா போதும். நம்ம மற்ற ப்ராசஸ் எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே அரிசி 20 நிமிஷம் ஊறிடும். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம் சேர்த்து பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு பிரியாணி பாத்திரம் இல்லைன்னா ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி முக்கு, ஒரு மராட்டி முக்கு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுத்தது இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகா விழுத இது கூட சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் விழுதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்திக்கலாம். இந்த பிரியாணி மசாலா வீட்டிலேயே அரைச்சது. இதுக்கான ரெசிபியை நான் எண்ட் கார்டில் கொடுத்துருக்கேன். இன்னும் அந்த வீடியோவை பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்திக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இலை சேர்த்திட்டு நல்லா சுருண்டு வர வரைக்கும் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். மல்லியும் புதினாவும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. 200 கிராம் அளவுக்கு காளான் சேர்த்திக்கலாம். காளானை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 3 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா காளான் ரொம்ப குட்டி குட்டியாக ஆகிடும். அதுக்கப்புறம் பிரியாணியில் காளானே இல்லாத மாதிரி இருக்கும். காளான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இது கூட 1.25 கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துறேன். தண்ணி இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தணும். எனக்கு 1/4 கப் அளவுக்கு காளானே தண்ணி விட்டுருந்ததுனால நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியில் இருக்க தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு சேர்த்திக்கலாம். அரிசியை சேர்த்திட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அதே டைமில் இன்னொரு அடுப்பில் தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. நம்ம ஊற்றின தண்ணி 1/4 பாகம் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நம்ம முதல்ல சேர்த்திட்டோம். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றின தண்ணி 3/4 பாகம் கம்மியாகி 1/4 பாகம் அளவுக்கு தான் இருக்குது. இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தோசைக்கல் மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டும். டைம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக 10 நிமிஷம் விட்டால் போதும். அதுக்கு மேலே விட வேண்டாம். 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஓப்பன் பண்ண வேண்டாம். இதே மெத்தடை யூஸ் பண்ணி வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே செய்யலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அரிசி உடையாமல் நல்லா மெதுவாக கிளறி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.